ஹாய் மக்களே, வெல்கம் டு A to Z மார்க்கெட் சேனல். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, ஐயப்பந்தாங்கல் புதுசாக மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுதுங்க. அந்த இடத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டரில், ராமச்சந்திரா மிஷன்லேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில், ஐயப்பந்தாங்கல் பஸ் டிப்போலேருந்து 1 கிலோமீட்டரில் இந்த ஒரு சூப்பரான ஒரு வீடு அமைஞ்சிருக்குங்க. வாங்க, நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தாங்க. எந்த வித ப்ரோக்கரேஜ் வாங்குறதில்ல. வாங்க இந்த சைட்டில் போயிட்டு இந்த சைட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். இது 24 ஃபீட் ரோடில் நல்ல ஒரு ப்ரீமியமான எலிவேஷன் கொண்ட ஒரு வீடு தாங்க. ஈஸ்ட் பார்த்த மாதிரி என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. எலிவேஷன் டிசைன் எல்லாமே லேட்டஸ்ட் டிசைனில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. வாங்க உள்ளே போயிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். மெயின் கேட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டியூப் ராடில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேட்டு தாங்க. கேட்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு கார் பார்க்கிங் ஏரியா தான். உங்களுக்கு கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு இனோவா டைப் கார் கூட நிறுத்தலாம். இந்த சைடில் செட் பேக் விட்டுருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னா, 4 சைடும் செட் பேக் இருக்குங்க. இந்த வீடை சுற்றி வரலாம், அந்த அளவுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துலையும் எந்த டச்சும் இருக்காது. இந்த சைடில் செட் பேக் இருக்குது. நான் உள்ளே போயிட்டு அந்த செட் பேக்கோட ஃபுல் வியூ காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளே வந்தீங்கன்னா இது ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி மெயின் டோருங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு டீக்குட் டோரில் இன்னும் பாலிஷ் பண்ணல. பாலிஷ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்குங்க. உள்ளே வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க. இது ஹாலா இல்லை மினி பார்ட்டி ஹாலான்ற லெவலில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலுங்க. இந்த ஹாலில் மொத்தம் 4 ஜன்னல் இருக்குங்க. அது ஒரு ஜன்னல், இது ஒரு ஜன்னல், இந்த சைடில் ஒரு ஜன்னல், அதே மாதிரி அந்த சைடில் ஒரு ஜன்னல் இருக்குங்க. மொத்தம் 4 ஜன்னல் இருக்குங்க. இப்போ வீட்டில் ஜன்னல் இருக்கிறது எதுக்குன்னா, நல்ல வெளிச்சம் காற்று நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு இது. மேலே பார்த்தீங்கன்னா அழகாக பட்டி பார்த்து உங்களுக்கு ஸ்பாட்லைட் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது. இந்த சைடில் உங்களுக்கு டிவி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டிவி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த சைடில் நீங்கள் சோஃபா வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த சைடும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைனிங் ஏரியா, அதுக்கு பக்கத்தில் வாஷ் பேஷன் இருக்குது. வாங்க கீழே இருக்க ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு உண்டான ஒரு பெட்ரூம் பார்த்துடலாம். இதான் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு இருக்க ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல அழகான லேட்டஸ்ட் டிசைனில் இருக்குது. உள்ளே என்ட்ரானீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான். இந்த பெட்ரூமில் 2 ஜன்னல் இருக்குது பாருங்கள். இது ஒரு ஜன்னல், இது ஒரு ஜன்னலுங்க. ஸோ சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11க்கு ஒரு 16ன்ற சைஸில் ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு அட்டாச்சு டாய்லெட்டு, பிவிசி டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ள எல்லாமே ஃபிட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு 4க்கு 7ன்ற சைஸில் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. வாங்க போய் கிச்சனை பார்த்துடலாம். டைல்ஸ் பாருங்க, கீழே எவ்வளோ உங்களுக்கு ப்ரீமியமாக டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் கலர் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. இது கிச்சன் வாயு மூலையில் அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் இருக்குது. ஒரு 12க்கு 11 சைஸில். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. இது அழகாகவே பண்ணியிருக்காங்க. மேலே லாஃப்ட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இது கிரேட் 1 பிளாஸ்டிக்கில் பிவிசியில் உங்களுக்கு ஃபுல்லாகவே மாடுலர் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் தருது. கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே கிரானைட்டில் இருக்குது. அதுவும் நல்லா இருக்குது. உங்களுக்கு ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளவுடில் இருக்க மாதிரி ஒரு மார்பிள் டிசைனில் டைல்ஸ் போட்டிருக்காங்க. அதுதான் ப்ரீமியமான ஒரு குவாலிட்டி. படிக்கட்டு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்வெர்டர் யூனிட் இருக்குது. இது செட்பேக்கு ஒரு இரும்பு டோர் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா செட்பேக் ஏரியா. செட்பேக் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடும் போய் லெஃப்டில் போகலாம். போய் பாருங்கள். அதை போயிட்டு லெஃப்டில் போகலாம். உங்களுக்கு வீடை சுற்றி உங்களுக்கு செட்பேக் இருக்குங்க. அதுதான் இதில் ஒரு ரீசன். பார்த்தீங்கன்னா செட்பேக் தெரியும். இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெஃப்ட்லேயும் செட்பேக் இருக்குது. ஸோ இதுவும் ஃப்ரண்ட்டில் போகிறதுக்கு செட்பேக் கொடுத்துருக்கோம். ஸோ வீட்டை சுற்றி 4 சைட்ஸ்க்கு வரா மாதிரி செட்பேக் இருக்கிற ஒரு வீடு தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க பெட்ரூம்ஸ்லாம் பார்த்துலாம். ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் ஸ்டெப்ஸ் நல்ல ஒரு அழகான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்ல ஃபுல்லாகவே ரெயிலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெப்ஸ் வழியாக மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன லாபி, அந்த சைடில் ஒரு லாஸ்ட் வரைக்கும் லாபி ஏரியா. இது ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல அழகான ஒரு ப்ரெஸ்டூட் டோர் தான். உள்ளே என்ட்ரானீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க. பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12க்கு ஒரு 16ன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க. ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லாமே வழக்கம் போல் ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே லாஃப்ட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு. இதோட இது டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு பிவிசி டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங்கு. சைஸும் நல்ல ஒரு டீசன்ட் சைஸில் உங்களுக்கு 5க்கு 7ன்ற சைஸில் உங்களுக்கு சைட் இருக்குங்க. கீழே எல்லாமே பார்த்துட்டோம்.
ஹால், கிச்சன், பெட்ரூம் பார்த்துட்டோம். மேலே ஒரு பெட்ரூம் பார்த்துட்டோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் தான். ஹாலில் இருந்து நீங்கள் வந்து அழகாக வந்து யார் கூப்பிட்றாங்கன்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு அழகான ஒரு வியூ பாயிண்ட் தாங்க. சரி, 2வது பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த வீட்டோட 3rd அண்ட் ஃபைனல் பெட்ரூம் தான். இதோட டோரும் நல்லா அழகான ஒரு ஃப்ரெஷ் வுட் டோர் தான். இது உள்ளே என்ட்ரானீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குங்க. இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12க்கு 16 சைஸில் இருக்குங்க. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான், அதனால கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. மேலே லாஃப்ட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த சைடில் படிக்கட்டு கீழேயும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ், அங்கே ஒரு கபோர்டும் பண்ணி தந்துருவோங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது. இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது. இதுவும் வந்து நல்லாவே கொடுத்துருக்கோங்க. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகான ஃபீல்டில் இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டெப்ஸு, நல்ல அழகான எஸ்எஸ் ரெயிலிங் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனி ஏரியா தாங்க. ரோட் சைட் பால்கனி ஏரியா நல்லா சூப்பராகவே இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தடுக்கி விழுந்தால் பார்க்குன்னு சொல்லலாம். இது பாருங்கள், நீங்களே பார்க்குறீங்க. பக்கத்தில் பார்க் இருக்குது பாருங்கள், எவ்வளோ நியர்பையில் பார்க் இருக்குது. பார்க்கு ரொம்ப நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. ஒரு 24 ஃபீட்டு மெயின் ரோடு, நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்பேஷியஸான ரோடு தான். இந்த சைட் வந்து இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் காலனிங்க. நல்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைஃபையான ஒரு பீப்புள்ஸ் இருக்கிற இடம் தான். நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்கிற இடம் தான் இந்த ப்ராப்பர்ட்டிங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க. இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். டாடா, see you, bye bye.